This sermon, Who is this Melchizedek, was delivered on February 21st evening, 1965, at Parkview Junior High School Auditorium, Jeffersonville, Indiana, USA. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரன்னம் அவர்களால் 1965ஆம் வருஷம் பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி அன்று அமெரிக்கா இந்தியானா ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரன்னாம் ஜெப கூடாரத்தில் ஹூ இஸ் திஸ் மெல்கிசெதேக், யார் இந்த மெல்கிசெதேக்கு என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். Now, look at them down there in Sodom. And there is their messengers down there speaking to them. Amen. இப்பொழுது அங்கே சோதோமில் இருக்கிறவரை நோக்கி பாருங்கள், அங்கே அவர்களுடைய தூதர்கள் அவர்களிடத்தில் பேசிக் கொண்டிருந்தனர். But then where's that royal seed of Abraham? Amen. Amen. Hallelujah. ஆனால் அந்த நேரத்தில் ஆபிரகாமின் ராஜரீக வித்து எங்கே இருந்தது? Where is their sign? That is said as it was in the days of Sodom. சோதோமி நாட்களில் நடந்தது போல என்று அவர் கூறின அவர்களுடைய அடையாளம், that God came down and was manifested in human flesh and told what Sarah was thinking back in her heart in the tent behind him. அதாவது தேவன் கீழே இறங்கி வந்து மனித மாம்சத்தில் வெளிப்பட்டு சாராளிடத்தில் அவளுக்கு பின்னாக இருக்கும் கூடாரத்தில் அவள் தனக்குள்ளாக என்ன நினைத்தாள் என்பதை கூறினாரே, அதுதான் அடையாளம். The last sign before the Gentile world was destroyed by fire. Hallelujah. உலகமானது அக்கினினால் எரிக்கப்படுவதற்கு முன்னர் ஏற்பட்ட கடைசி அடையாளம் இங்கே. And the church has got its last sign before the whole world is going to be destroyed. The Gentile kingdom be destroyed by the fire and wrath of God. உலகமானது முழுவதுமாக அழிக்கப்படுவதற்கு முன்னர் புறஜாதியாரின் ராஜ்யம் அக்கினினாலும் தேவ கோபாக்கினாலும் அழிக்கப்படுவதற்கு முன் சபையானது அதன் கடைசி அடையாளத்தை பெற்றுவிட்டது. You believe that? நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? That Melchizedek was flesh, representing himself in a human body, and then later he was made flesh. அந்த மெல்கிசெதேக்கு மாம்சமாய் இருந்தார், பின்னர் அவர் தன்னை ஒரு மனித சரீர ரூபத்திலே பிரதிநிதித்துவம் காட்டினார், அதற்கு பின்னர் அவர் மாம்சமாக ஆக்கப்பட்டார். And now tonight he's the same yesterday, today and forever. Do you believe it? இப்பொழுது இன்றிரவு அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? Who is this Melchizedek then? That's the same yesterday. அப்படியானால் அந்த மெல்கிசெதேக்கு யார்? அது நேற்றைய மாறாதவராய் இருந்தார். He never had no father, never had no mother. He never had no beginning of days. He never had any end to life. அவருக்கு தகப்பனோ தாயோ இருந்ததே இல்லை. அவருக்கு நாட்களின் துவக்கமும் கிடையாது, ஜீவனின் முடிவும் கிடையாது. And he met Abraham. And what kind of a sign did he perform? அவர் ஆபிரகாமை சந்தித்தார். எந்த விதமான அடையாளத்தை அப்போது அவர் செய்தார்? Then when he was made flesh, he said it would repeat again just before the end time. பின்னர் அவர் மாமிசமாகும் போது கடைசி காலத்துக்கு முன்னர் நான் மறுபடியும் அதே காரியத்தை செய்வேன் என்று கூறினார். You believe that? I believe it. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? நான் அதை விசுவாசிக்கிறேன். Let's pray. Dear God, I believe the scriptures that you have said you was the same yesterday, today and forever. ஜெபம் செய்வோம். அன்புள்ள தேவனே, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீர் என்று கூறியுள்ளீர். நான் வேத வார்த்தைகளை விசுவாசிக்கிறேன். And as sincerely in my heart, Lord, I know that something's fixing to take place. ஏதோ காரியம் சம்பவிக்க இருக்கின்றது என்பதை என் இருதயத்தில் நான் முழு உத்தமத்தோடு அறிவேன். I cannot strictly identify it. I'm afraid to say anything, Lord. Thou knowest the heart of your servants. என்னால் அதை சரியாக அப்படியே அடையாளம் காட்டி கூற முடியாது. கர்த்தாவே, நான் எதையும் கூற பயப்படுகிறேன். உம்முடைய ஊழியக்காரன் இருதயத்தை நீர் அறிவீர். And how many times down through the age when you sent things, people failed to get it. காலங்களின் ஊடாக நீர் எத்தனையோ முறை காரியங்களை அனுப்பின போது ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்ள தவறி போனார்கள். Man is constantly praising God for what he did.
and saying what great things he's going to do, but ignoring what he's doing. தேவன் ஏற்கனவே செய்த காரியங்களுக்காக மனிதன் அவரை தொடர்ந்து துதிக்கிறான். அவர் என்ன மகத்துவமான காரியங்களை செய்ய போகிறார் என்று கூறுகிறான். ஆனால் என்ன அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அசட்டை செய்கிறான். So has it been through the age. காலங்களாக இந்த விதமாகத்தான் இருந்து வருகிறது. Why did the Roman Church fail to see St. Patrick as God's prophet? பரிசுத்த பேட்ரிக் அவர்களை ஏன் ரோமன் கத்தோலிக்க சபை தேவனுடைய தீர்க்கதரிசியாக காண தவறியது? Why did they kill Joan of Arc when she was a prophetess? Burn her as a witch. ஜோன் ஆஃப் ஆர்க் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்க அவளை கொன்று ஏன் அவளை ஒரு பெண் மந்திரவாதி என்று எரித்து விட்டார்கள்? Father, it's always past. You hide it from the eyes of the wise and prudent. பிதாவே, அவை எப்பொழுதும் கடந்து போனதாய் இருக்கிறது. நீர் அதை ஞானிகளுக்கும் கன்னிவான்களுக்கும் மறைத்து விட்டீர். No wonder you said to them priests, you garnished the tombs of the prophets and you're the one that put them in there. நீங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை சிங்காரிக்கிறீர்கள், அதற்குள்ளாக அவர்களை போட்டது நீங்கள் தானே என்று நீர் அந்த ஆசாரியர்களை பார்த்து கூறினதில் வியப்பொன்றுமில்லை. After they're gone, they see their mistake. தீர்க்கதரிசிகள் மரித்து கடந்து போன பிறகு அவர்கள் தங்கள் தவறுகளை காணுகிறார்கள். They always persecute you, Lord, in whatever form you come in. நீர் எந்த ரூபத்தில் எந்த விதத்தில் வந்தாலும் அவர்கள் உம்மை எப்பொழுதும் துன்பப்படுத்துகிறார்கள். I pray tonight, God, just one more time. இன்னும் ஒரு விஷயம் மட்டும் கர்த்தாவே என்று இன்றிரவு நான் ஜெபிக்கிறேன். Tomorrow we're scheduled to go to Tucson. நாளை நாங்கள் டூசானுக்கு போவதாக திட்டமிட்டுள்ளோம். Other parts of the world, other cities, we must preach in. உலகின் மற்ற பாகங்களிலும் மற்ற பட்டணங்களிலும் நான் பிரசங்கிக்க வேண்டும். But dear God, there might be strangers here tonight that they've heard words preached but never seen it made manifest. ஆனால் அன்பான தேவனே, வார்த்தைகள் பிரசங்கிக்கப்பட்டு அதை கேட்டிராதவர்களும் அவை வெளிப்படையாய் நிறைவேறுவதை காணாதவர்களும் ஒரு கால் இன்றிரவு இங்கே அந்நியர்களாய் இருக்கலாம். As I asked you at the beginning, நான் உங்களை ஆரம்பத்தில் கேட்டது போலவே, when those disciples, Theophilus and his friend coming from Emmaus, was walking along the road, கிளியோப்பாவும் அவனுடைய நண்பருமாய் இரண்டு பேரும் எம்மாவு ஊருக்கு போய்க் கொண்டிருக்கும் போது வழியிலே அவர்கள் பேசிக்கொண்டு போன போது, and you stepped out of the bush and began to talk to them after the resurrection, preach to them. நீர் வழியிலுள்ள புதரிலிருந்து வெளியே வந்து உயிர்த்தெழுதலுக்கு பின் அவர்களோடு பேச துவங்கி அவர்களுக்கு பிரசங்கித்தீர். Why, I said, fool, slow of heart, don't you know that Christ should suffer these things and enter into his glory? அவர் மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இந்த விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொன்னார். But still they never recognized it. அப்பொழுதும் கூட அவர்களால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. All day long they walked with you and still didn't know you. நாள் முழுவதுமாக உம்முடன் கூடவே நடந்தும் இன்னும் அவர்களுக்கு உம்மை தெரியவில்லை. But one night come, they constrained you to come in. இரவு வந்தது, உம்மை உள்ளே வரும்படி வற்புறுத்தினார்கள். When they went into the little inn and closed the doors, then you did something just the way you did it before your crucifixion, and they recognized that it was the risen Christ. அந்த சிறிய விடுதிக்குள்ளாக சென்று கதவை அடைத்த போது நீர் சிறுவையில் அறியப்படுவதற்கு முன்னதாக செய்த அதே காரியத்தை செய்தி அவர்கள் அதை அடையாளம் கண்டு கொண்டனர். In a few moments, he is behind the curtains and gone. சில வினாடிகளில் நீர் திரைக்கு பின்னால் மறைந்து போய்விட்டீர். Quickly they run and told the disciples, the Lord is risen indeed. உடனே அவர்கள் ஓடி போய் சீஷரிடத்தில் கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார் என்று கூறினார்கள். Father God, I believe that you're still alive. I know you are. பிதாவாகிய தேவனே, இரண்டும் ஜீவனுள்ளவராக இருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீர் ஜீவனுள்ளவர் என்று நான் அறிவேன். And you've proved it to us so many times. Could you just do it once more for us, Lord? நீர் அநேக முறை நிரூபித்திருக்கிறீர். கர்த்தாவே, எங்களுக்காக அதை இன்னும் ஒருவரை செய்வீரா? If we found grace in your sight, let it happen once more. உம்முடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைக்குமானால் அதை மீண்டும் ஒருமுறை சம்பவிக்கும்படியாய் அருள் செய்யும். I am your servant. These are your servants in here. நான் உம்முடைய ஊழியக்காரன், இவர்கள் எல்லாரும் உம்முடைய ஊழியக்காரர்கள். Lord, all that I've said wouldn't mount to just one word from you would be more than I've said in these 5 nights or 5 messages. கர்த்தாவே, நான் கூறின எல்லா காரியங்களும் ஒன்றுமில்லை. நான் 5 இரவுகளாக கூறின 5 செய்திகளை காட்டிலும் நீ ஒரு வார்த்தை கூறுவீரானால் அதுவே போதுமானதாகும். It would be more, just one word from you.
உம்மிடத்திலிருந்து வரும் ஒரு வார்த்தை எல்லாவற்றையும் விட மேலானதாகும். Won't you speak, Lord, that the people might know that I've told them the truth? நான் சத்தியத்தை தான் கூறுகிறேன் என்று ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தாவே நீர் பேச மாட்டீரா? Grant it, God. I asked it in Jesus' name this once more. Amen. இதை அழியும் தேவனே, இதை இன்னும் ஒரு முறை இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன். ஆமென். Now, I don't know you. I know some people. I know this boy sitting here. இப்பொழுது உன்னை நான் அறியேன், சில ஜனங்களை நான் அறிவேன், இங்கே உட்கார்ந்திருக்கும் இந்த பையனை நான் அறிவேன். I know Bill Dow sitting right there. எனக்கு பில்ட் அவர்களை தெரியும், இங்கே நேராக உட்கார்ந்திருக்கிறார். Here's Brother Blair, Rodney Cox. இதோ இருக்கிறார் சகோதரன் பிளேர், ராட்னி காக்ஸ். It's hard to see out there on this side. Right at the present time, I can't see nobody actually that I know. அங்கே இருக்கிறவர்களை பார்ப்பது கடினமாக இருக்கிறது. இந்த பக்கத்தில் இருப்பவர்களை சரியாக இந்த நேரத்தில் எனக்கு தெரிந்த யாரையுமே அங்கே என்னால் பார்க்க முடியவில்லை. Now, how many in here that knows that I am a stranger to you? Raise up your hands. Knows that I know nothing about you? Raise up your hands on both sides. இங்கு எத்தனை பேருக்கு நான் ஒரு அந்நியன் என்றும் எனக்கு உங்களை பற்றி தெரியாது என்றும் அறிந்தவர்கள் இரு பக்கத்திலும் இருந்து உங்கள் கரங்களை உயர்த்தி காட்டுங்கள். How many in here that has something wrong or something that you know that I know nothing about? Would you raise up your hands? எத்தனை பேர்களுக்கு ஏதோ காரியம் தவறாய் இருந்து அது எனக்கு தெரியாது என்று அறிந்தவர்கள் உங்கள் கரங்களை உயர்த்தி காட்டுங்கள். Now, it would be totally, absolutely, totally impossible for me to know anything about you. உங்களை குறித்து எதையும் நான் அறிந்து கொள்வது என்பது முற்றிலுமாக ஒரு கூடாத காரியம். Otherwise, then it have to come from some revelation of spirit. அப்படி இல்லை என்றால் அது ஆவியின் வெளிப்படுத்தினால் தான் வர வேண்டியதாய் இருக்கிறது. And being I've told you all these nights and tonight that he is not dead, he's here and promised to do the same thing. இந்த எல்லா இரவுகளிலும் இன்றிரவிலும் அவர் மரிக்கவில்லை என்று கூறுகிறேன். அவர் இங்கே இருக்கிறார். அவர் அதே காரியத்தை செய்வேன் என்று வாக்களித்திருக்கிறார். And promised that there would come a time in the last days, according to Malachi 4 and according to St. Luke, that he would appear again in human form among his people and do the same things and reveal the same thing, the same Messiah sign. மல்கியா 4 படியாகவும் லூக்கா 17 படியாகவும் கடைசி நாட்களில் ஒரு நேரம் வரும், அப்பொழுது அவர் மாமிசத்தில் அவருடைய ஜனங்கள் மத்தியில் தோன்றி அதே காரியங்களை செய்வார், அதே காரியங்களை வெளிப்படுத்துகிறார், அதே மேசியாவின் அடையாளத்தை செய்து காட்டுவார் என்று வாக்களித்திருக்கிறார். How many knows that you Bible readers knows that's the truth? Say amen. எத்தனை பேருக்கு சத்தியம் என்று தெரியும்? வேத வாசகர்களே, சத்தியம் என்று அறிந்தவர்கள் ஆமென் என்று சொல்லுங்கள். Must all be Bible readers. எல்லாரும் வேத வாசகர்களாகத்தான் இருக்க வேண்டும். Now, I know it's foreign to the people today, but still it's the truth. எனக்கு தெரியும் இன்றைய ஜனங்களுக்கு இது அந்நிய காரியங்களாக இருக்கிறது, ஆனால் அது இன்னமும் சத்தியமாகவே இருக்கிறது. That's the reason they didn't know Jesus of Nazareth. They know their church creeds, but they didn't know him. அந்த காரணத்தினால் தான் நசரேயனாகிய இயேசுவை அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அவர்களுடைய சபை கோட்பாடுகளை அவர்களால் அறிந்து கொள்ள முடிகிறது, ஆனால் அவரை அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. But he come just the way the Bible said. ஆனால் அவரோ வேதம் கூறின விதமாகவே வந்தார். Not a theologian, not a priest. He come as a prophet, and his own received him not. அவர் ஒரு வேத பண்டிதனாய் அல்ல, ஒரு ஆசாரியனாய் அல்ல, அவர் ஒரு தீர்க்கதரிசியாய் வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. Now, if God will keep his word, தேவன் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்வாரானால், if it happens to fall on someone that I know, then I'll get someone else. எனக்கு தெரிந்த யாராவது ஒருவர் மேல் அது விழுமானால் அப்பொழுது நான் வேறு யாரையாவது எடுத்துக்கொள்வேன். I want somebody that I don't know. And I want you to pray. எனக்கு தெரியாத யாராவது தான் எனக்கு வேண்டும். நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். Now look, there's a little woman one time had an infirmity. கவனியுங்கள். ஒரு சமயம் தன் சரீரத்தில் குறைபாடுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தால், She spent her money for the doctors. They could do her no good. அவளுடைய ஆஸ்தியை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தால் அவர்களால் அவளுக்கு எந்த நன்மையும் செய்ய முடியவில்லை. And she said within her heart, if I can touch that man's garments, I'll be made well.
அவள் தன் மனதிற்குள்ளாகவே என்னால் மட்டும் அந்த மனிதனுடைய வஸ்திரத்தை தொடக்கூடுமானால் நான் சுகமடைவேன் என்று சொல்லிக் கொண்டார். You remember the story? அந்த சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? And so all of them tried to get her to stay back, but she pressed through until she touched his garment, went back and sat down. ஆக எல்லாரும் அவர்கிட்டே அவள் நெருங்க விடாதபடி தள்ளிக் கொண்டிருந்தனர். ஆனால் அவள் கூட்டத்தின் மத்தியில் நெருங்கி தள்ளிக்கொண்டு முன்னேறி போய் அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டுவிட்டு திரும்பி வந்து உட்கார்ந்தார். Now listen close. And then when she did that, Jesus turned around and said, "Who touched me?" இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். பின்னர் அவள் அவ்விதமாக செய்து திரும்பி வந்தபோது இயேசு திரும்பி பார்த்து என்னை தொட்டது யார் என்றார். Why, Peter the apostle rebuked him. அப்போஸ்தலனாகிய பேதுரு அவரை கடிந்து கொண்டான். He might have said something like, "Lord, don't say a thing like that." அவன் இந்த விதமாக ஏதாவது கூறி இருக்கலாம். கர்த்தாவே, அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்லாதே. The people believe there's something wrong with you because when you ask them to eat your flesh and drink your blood, they already think there's something wrong. உம்மிடத்தில் ஏதோ கோளாறு இருக்கிறது என்று ஜனங்கள் நினைத்துக் கொள்வார்கள். ஏனென்றால் நீர் அவர்களை பார்த்து உம்முடைய மாமிசத்தை புசித்து உம்முடைய ரத்தத்தை பானம் பண்ணும்படியாய் கூறின போது உமக்கு ஏதோ கோளாறு இருக்கிறது என்று அவர்கள் ஏற்கனவே நினைத்துக் கொண்டிருந்தார்கள். And you say, "Who touched me?" Well, the whole crowds are touching you. அப்படி இருக்கும்போது இப்பொழுது நீர் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீர். ஏன் முழு கூட்டமே உம்மை தொட்டு கொண்டுதானே இருக்கிறது என்று கூறியிருக்கலாம். He said, "Yes, but I perceived that virtue went out of me." That was a different kind of touch. அவர் சொன்னார், ஆம், ஆனால் என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு சென்றதை நான் உணர்கிறேன் என்று. அது ஒரு வித்தியாசமான தொடுதல். And anybody knows that virtue is strength. I got weak. Virtue left me. வல்லமை என்றால் எல்லாருக்குமே தெரியும் பலன் என்று அர்த்தம். நான் பலவீனமானேன், பலம் என்னை விட்டு போனது. And he looked around on the audience until he found the little woman and told her about her blood issue. அவர் அந்த ஸ்திரீயை கண்டுபிடிக்கும் மட்டாய் கூட்டத்தாரை சுற்றி பார்த்து அவளுடைய உதிரப்போக்கை குறித்து அவளிடம் கூறினார். And she felt in her body that blood issue had stopped. Is that right? அந்த உதிரப்போக்கு நின்று போனதை அவளுடைய சரீரத்தில் அவள் உணர்ந்தாள். அது சரிதானே? And he said, "Thy faith has saved thee." அவர் சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று. Now the Greek word there is sozo, which absolutely means saved physically or spiritually. கிரேக்கு மொழியில் சோசோ என்ற வார்த்தை இருக்கிறது. அதற்கு சரீர பிரகாரமாகவோ அல்லது ஆவிக்குரிய பிரகாரமாகவோ ரட்சிக்கப்படுதல் என்று முற்றிலுமாக பொருள்படும். Just the same as say he's your savior. அதே விதமாக ரட்சிக்கப்படுதல், அவர் உன்னுடைய ரட்சகராய் இருக்கிறார். Now, if that was him yesterday, in the way he acted to prove that he was among the people the Messiah promised, இப்பொழுது அது நேற்றைய அவராய் இருக்குமானால் அவர் தாம் வாக்களிக்கப்பட்ட மேசியா என்றும் அவர் ஜனங்கள் மத்தியில் இருக்கிறார் என்பதையும் நிரூபிக்க அவர் அந்த விதமாய் செய்து காட்டி இருப்பாரானால், and that's the way he identified himself and promised for the Bible, he'd do the same thing now. Wouldn't he have to do the same thing? வேதத்தின் மூலமான வாக்கை அவர் அந்த விதமாக தம்மை தாமே அடையாளம் காட்டி இருப்பாரேயானால் அவர் இப்பொழுதும் அதே காரியத்தை செய்வார். அவர் அதே விதமான காரியத்தை செய்ய வேண்டும் அல்லவா? You say, did he say it about healing the sick? Yeah. வியாதியஸ்தர்கள் சுகமடைவை குறித்தா அவர் அவ்விதம் கூறினார் என்று நீங்கள் கேட்கலாம். ஆமாம். The Hebrews, the Bible had just read from, said that Jesus Christ now is our high priest that can be touched by the feeling of our infirmities. நான் இப்பொழுது வாசித்த வேதாகமத்தில் உள்ள எபிரேயரில் இயேசு கிறிஸ்து தாமே நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடிய பிரதான ஆசாரியராய் இருக்கிறார் என்று கூறுகிறது. How many knows that's true? The Bible said that. அது சத்தியம் என்று எத்தனை பேருக்கு தெரியும்? வேதாகமம் அதை கூறுகிறது. He's a high priest now that can be touched by the feeling of our infirmities. அவர் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடிய பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். Then if he's the same high priest that he was then, how would he act now? அப்பொழுது இருந்தது போன்றே இப்பொழுதும் அதே ஆசாரியராக இருப்பாரேயானால் இப்பொழுது அவர் எவ்விதமாய் நடந்து கொள்வார்? He'd have to act the same way he did then if he's the same high priest. அவர் அதே பிரதான ஆசாரியராய் இருப்பாரேயானால் அன்றைக்கு கிரியை செய்தது போலவே இப்பொழுதும் அவர் கிரியை செய்ய வேண்டியவராய் இருக்கிறார். Now you might, I'm not your high priest.
நான் உங்களுடைய பிரதான ஆசாரியன் அல்ல. You might touch me and it'd just be like touching your husband or your brother or what more? A man. நீங்கள் ஒரு கால் என்னை தொடலாம், அது நீங்கள் உங்கள் புருஷனை அல்லது உங்கள் சகோதரனை அல்லது எதையோ ஒரு மனிதனை தொடுவது போல் இருக்கும். But you let your faith touch him and watch what happens. Amen. ஆனால் உங்கள் விசுவாசம் மட்டும் அவரை தொடட்டும், அப்பொழுது என்ன சம்பவிக்கிறது என்று கவனியுங்கள். Now, if I be God's servant and have told you the truth, God will vindicate that to be the truth. நான் தேவனுடைய ஊழியக்காரனாய் இருந்து சத்தியத்தை உங்களுக்கு கூறியிருப்பேன், ஆனால் தேவன் அதை சத்தியம் என்று ரூபகாரப்படுத்துவார். And that would prove that Jesus Christ is the living tonight standing here. Is that right? அது இயேசு கிறிஸ்து இன்றிரவு ஜீவிக்கிறார் என்றும் இங்கே நின்று கொண்டிருக்கிறார் என்றும் நிரூபிக்கிறது. அது சரிதானே? Now you have faith this one side at time. One side. விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். ஒரு நேரத்தில் ஒரு பக்கத்தை பார்ப்போம். ஒரு பக்கம். You have faith out there. I better stay at the microphone here because you can't hear me. அங்கே இருக்கிற உங்களிடத்தில் விசுவாசம் இருக்கிறது. நான் இங்கே ஒலிபெருக்கின் அண்டையே நிற்கிறது நலமா இருக்கும், ஏனென்றால் நான் பேசுவது அவர்கள் கேட்காது. Somebody just look up to God and say, யாராவது தேவனை நோக்கி பார்த்து இவ்விதமாய் கூறுங்கள், God, that man don't know me. He knows nothing about me. I'm a perfect stranger to him. தேவனே, அந்த மனிதனுக்கு என்னை தெரியாது, என்னை குறித்து அவருக்கு தெரியாது, நான் ஒரு முற்றிலுமான அந்நியனாய் இருக்கிறேன். But let my faith touch you, Lord. And you know what's the matter with me, Lord. ஆனால் என்னுடைய விசுவாசம் உம்மை தொழட்டும் கர்த்தாவே. என்னுடைய காரியம் என்னமா இருக்கிறது என்று உமக்கு தெரியும் கர்த்தாவே. You know all about me. You know who I am. என்னை குறித்த எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். நான் யார் என்று உமக்கு தெரியும். The same as you know who Peter was. Same as you know Nathaniel. பேதுரு யார் என்று நீர் அறிந்துள்ள விதமாகவே, நாத்தானுவேலை நீர் அறிந்துள்ள விதமாகவே என்னையும் அறிவீர். As you know what was wrong with the woman with the blood issue. உதிரப்போக்குள்ள அந்த ஸ்திரீயின் காரியம் என்னவென்று நீர் அறிந்திருந்தது போன்று நீர் என்னையும் அறிவீர். And this man tells me that you're the same yesterday and forever. Then Lord, let my faith touch you. இந்த மனிதனிடம் கூறுகிறார், நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீர் என்று. அப்படியானால் என்னுடைய விசுவாசம் உம்மை தொடும்படியாய் செய்யும் கர்த்தாவே என்று கூறட்டும். And if he'll do that and infallibly prove himself here, how many of you will believe him with all your heart? அவர் அதை செய்து தாம் இங்கிருப்பதை நிச்சயமாக நிரூபிப்பாரானால் உங்களில் எத்தனை பேர் உங்கள் முழு இருதயத்தோடு அவரை விசுவாசிப்பீர்கள்? If he'll do it at least one or two or three people for a witness, God bless you. ஒரு சாட்சியாக அவர் குறைந்தது 1 அல்லது 2 அல்லது 3 காரியங்களை செய்து காட்டுவாரானால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரார். Now, Father God, this is totally out of the hands of any man. It would have to be supernatural phenomena. இப்பொழுது பிதாவாகிய தேவனே, இது முற்றிலுமாக எந்த மனிதனுக்கும் அப்பாற்பட்டதாய் இருக்கிறது. அது ஒரு இயற்கைக்கு மேம்பட்டதாய் தான் இருக்க வேண்டும். So I pray that you'll help me now, Lord. I'm in your hands. Do with me as you see fit. In Jesus' name, amen. எனவே நீர் எனக்கு இப்பொழுது உதவி செய்ய வேண்டும் கர்த்தாவே. நான் உம்முடைய கரங்களில் இருக்கிறேன். எது தகுதி என்று நீர் காண்கிறபடியாய் எனக்கு செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். Don't be nervous. Just humbly, reverently say, Lord, I'll serve you. பயப்படாதிருங்கள். தாழ்மையோடும் பக்தியோடும், கர்த்தாவே, நான் உம்மை சேவிப்பேன். And that'll be a truth that if I can touch your garment, அது சத்தியமாயிருக்கும். என்னால் உம்முடைய வஸ்திரத்தை தொட முடிந்து, then you speak back through that man. That will prove to me that what he said is the truth. That right? பின்னர் நீ அந்த மனிதனின் மூலமாக பேசும், அவர் சொன்னது சத்தியம் என்று அது எனக்கு நிரூபணமாய் இருக்கும் என்று கூறுங்கள். அது சரிதானே? How many ever seen a picture of that line? அந்த ஒளியின் படத்தை எத்தனை பேர் பார்த்திருக்கிறீர்கள்? It's all over the country, everywhere. Science has took it, examined it, everywhere. அந்த தேசமெல்லாம் எங்கு பார்த்தாலும் அது இருக்கிறது.
விஞ்ஞானம் அதை படமாய் எடுத்து அதை எல்லா இடத்திலும் பரிசோதித்தது. Now he's right here now. Same one that said about marriage and divorce. இப்போது அவர் இதோ இங்கு இருக்கிறார், விவாகமும் விவாகரத்தும் என்ற செய்தியை கொடுத்ததும் அவரே. Same one is on the mountain that shut the hills back down. அன்று மலையின் மேல் இருந்து மலைகளை எல்லாம் அதிர பண்ணினவர் அவரே. Same one that's down here at the river in 33. 1933 ஆண்டின் நதிக்கரையில் காட்சி அளித்தாரே அவரே. The same yesterday, today and forever. He's the same. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் அவரே. Now, there's a woman. She recognizes now that something's happened. That light's hanging right over her. இப்பொழுது அங்கே ஒரு ஸ்திரீ இருக்கிறாள். ஏதோ இப்பொழுது சம்பவித்துள்ளது என்று அவள் அடையாளம் கண்டு கொண்டாள். அந்த ஒளி அவள் மேல் தொங்கிக் கொண்டிருக்கிறது. She's sitting right here, green sweater on or something. அவள் இங்கே நேராக உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். பச்சை நிற ஸ்வெட்டர் அணிந்து கொண்டிருக்கிறாள். I don't know the woman. I suppose we are strangers to one another. That is right. எனக்கு அந்த ஸ்திரீயை தெரியாது. நாங்கள் ஒருவருக்கொருவர் அந்நியர்கள். அது சரியே. Do you believe that God, you're in need of something, and you believe that God can reveal to me what your trouble is? உன்னுடைய தேவை ஏதோ இருக்கிறது, உன்னுடைய கோளாறு என்ன என்று தேவனால் எனக்கு வெளிப்படுத்தி காட்ட முடியும் என்று விசுவாசிக்கிறாயா? And if he does, then you know it'll have to be a supernatural power, because I don't know you. அவர் அவ்விதம் செய்வாரானால் அது ஏதோ இயற்கைக்கு மேம்பட்ட ஒரு வல்லமையாகத்தான் இருக்க வேண்டும். அதை செய்ய முடியும் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஏனென்றால் எனக்கு உங்களை தெரியாது. It'll have to come through supernatural. Depends on what you think it is. அது ஒரு இயற்கைக்கு மேம்பட்டதன் மூலமாகத்தான் வர வேண்டியதா இருக்கிறது. You can take your side with the priest, call it the devil, or you can take the side with the believer and call it God. அது என்னவென்று நீங்கள் நினைக்கிறது பொறுத்ததா இருக்கிறது. நீங்கள் உங்கள் ஆசாரியர் பக்கமாய் சேர்ந்து கொண்டு அதை பிசாசு என்று அழைக்கலாம், அல்லது நீங்கள் விசுவாசிகள் பக்கமாய் சேர்ந்து கொண்டு அதை தேவன் என்று அழைக்கலாம். Ever which you believe, that's where your reward will come from. நீங்கள் எதை விசுவாசித்தாலும் சரி, அதிலிருந்து தான் உங்களுடைய பலன் வரும். If God will reveal to me your trouble, will you accept him as your atonement for that trouble? உங்களுடைய கோளாறை தேவன் எனக்கு வெளிப்படுத்துவாரானால் அந்த கோளாறுக்கான பரிகாரமாய் நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்வீர்களா? I don't know what the trouble is, but I know and you know that something's going on. கோளாறு என்ன என்று எனக்கு தெரியாது, ஆனால் ஏதோ காரியம் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்று நீங்களும் அறிவீர்கள், நானும் அறிவேன். Now just let me tell you how you're feeling, and then you'll know. இப்பொழுது உங்கள் நிலைமை என்ன என்று கூறுகிறேன், அப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். A real warm, sweet, comfortable feeling. I'm looking right straight at it. ஒரு அருமையான வெப்பமான நல்ல விதமான ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கிறது. இப்பொழுது நான் அதை நேராய் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன். It's that light, amber light, hanging from the woman. அது அந்த வெளிச்சம், மஞ்சள் நிறமான வெளிச்சம் அந்த ஸ்திரீயின் மேல் இருக்கிறது. And the lady is suffering with a trouble in her stomach. It's a kind of a growth like in her stomach. அந்த ஸ்திரீயினுடைய வயிற்றில் கோளாறு, அவளுடைய வயிற்றுக்குள் ஏதோ வளர்ச்சி போன்று இருக்கிறது. She's not from here. No, you're from away from here, aren't you? That's right. அவள் இந்த இடத்தை சேர்ந்தவள் அல்ல. இல்லை, நீங்கள் வெளியிலிருந்து வந்திருக்கிறீர்கள் அல்லவா? அது உண்மை. You're from Wisconsin. Is that right? Sure. நீங்கள் விஸ்கான்சில் இருந்து வந்திருக்கிறீர்கள், அது சரிதானே? நிச்சயமாக. Now you are healed. Your faith has made you whole. நீங்கள் சுகமாக்கப்பட்டீர்கள். உங்களுடைய விசுவாசம் உங்களை சுகப்படுத்தியது. Now tell me who the woman touched. I'm 25 yards from her. இப்பொழுது சொல்லுங்கள், அந்த ஸ்திரீ யாரை தொட்டாள் என்று. நான் அவளிடத்திலிருந்து 25 கை தூரத்தில் இருக்கிறேன். She touched Jesus Christ, the high priest. You believe that? பிரதான ஆசாரியரான இயேசு கிறிஸ்துவை அவள் தொட்டாள். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா?
I'm looking at a woman that I talked to. நான் பேசின அந்த ஸ்திரீயை பார்த்து கொண்டே இருக்கிறேன். This woman, I'm looking right at her because she's praying so hard for a man. இந்த ஸ்திரீ இப்பொழுது நான் நேராக அவளை பார்த்து கொண்டே இருக்கிறேன். ஏனென்றால் இவள் ஒரு மனிதனுக்காக போராடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். She told me she had a man. She never told me nothing about it. But her name is Mrs. Waldrop. ஒரு மனிதனுக்காக வந்திருப்பதாக கூறினால் அவனை குறித்து எதையும் கூறவில்லை. ஆனால் அவளுடைய பெயர் திருமதி வால்ட்ராப். She comes from Phoenix. She was raised from the dead, and her doctor come with the x-rays and showed cancer in the heart. She died in the prayer line. அவள் பீனிக்ஸிலிருந்து வருகிறாள். அவள் மரணத்திலிருந்து எழுப்பப்பட்டவள். அவளுடைய வைத்தியர்கள் வந்து அவளுடைய இருதயத்தில் புற்றுநோய் இருக்கிறது என்று எக்ஸ்ரே படங்களுடன் வந்தார்கள். அவள் ஜெப வரிசையில் மரித்து போனாள். How long ago has that been, Mrs. Waldrop? திருமதி வால்ட்ராப், அது எவ்வளவு காலத்திற்கு முந்தி சம்பவித்தது? 18 years ago, and there she sits tonight, a living testimony. 18 வருடங்களுக்கு முன்பாக சம்பவித்தது. இதோ இன்றிரவு இங்கே ஒரு ஜீவிக்கின்ற சாட்சியாய் அவள் அமர்ந்திருக்கிறாள். Her doctors come to the meeting, said, how can the woman live? அவளுடைய வைத்தியர்கள் கூட்டத்திற்கு வந்தார்கள். வந்து அந்த ஸ்திரீ எப்படி ஜீவிக்க முடியும் என்று கேட்டனர். But there she is, and no sign of it. ஆனால் அதோ அவள் இருக்கிறாள். அதனுடைய அடையாளம் அங்கு இல்லை. She's brought someone, and she's praying for him. அவள் வேறு யாரையோ கொண்டு வந்திருக்கிறாள். அவருக்காக அவள் இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். Now he's dying with diabetes. Now that I knew. அவர் சர்க்கரை வியாதியினால் மரித்துக் கொண்டிருக்கிறார். அது எனக்கு தெரியும். But being that you're praying, you know I don't know who he is, Mrs. Waldrop. ஆனால் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்க அவர் யார் என்று எனக்கு தெரியாது என்று திருமதி வால்ட்ராப் உமக்கு தெரியும். He's from Missouri, and his name is Mr. Cooper. அவர் மிஸ்ஸிலிருந்து வந்தவர். அவருடைய பெயர் திரு கூப்பர் ஆகும். That is right. Now you believe, you can go back home and be well. So, Hallelujah. Amen. it's up to you if you'll believe it. Hallelujah. அது சரிதானே? இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் வீட்டுக்கு திரும்பி போய் சுகமாய் இரும் ஐயா. அதை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் அது அப்படியாகும். அது உங்களை பொறுத்து. Here's a woman, and she's suffering with an asthmatic condition, complications. இதோ இங்கே ஒரு ஸ்திரீ இருக்கிறாள். அவள் ஆஸ்துமா வியாதியினால் அவதிப்படுகிறாள். சிக்கல்கள் இருக்கிறது. She's not from here. She's sitting out there in the crowd, right out there. அவள் இந்த இடத்தை சேர்ந்தவள் அல்ல. அவள் கூட்டத்தின் மத்தியில் அங்கு எங்கேயோ உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். I hope she gets. She's not from here. She's from Georgia. அவள் இந்த இடத்தை சேர்ந்தவள் அல்ல. அவள் ஜார்ஜியாவை சேர்ந்தவள். Miss McKinney, you believe with all your heart and believe that God will make you. குமாரி மெக்கென்னி, உங்கள் முழு இருதயத்தோடு அதை விசுவாசிக்கிறாயா? தேவன் உன்னை சுகப்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறாயா? I'll stand up on your feet if you're a stranger to me, and that is true. நீங்கள் எனக்கு ஒரு அந்நியளாய் இருப்பீரென்றால் எழும்பி நில். அது உண்மை. Jesus Christ heals you. You believe? இயேசு கிறிஸ்து உன்னை சுகமாக்குகிறார். நீ விசுவாசிக்கிறாயா? Hallelujah. To my back, there's a man sitting behind me. He's contacting God. எனக்கு பின்னாக ஒரு மனிதன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவர் தேவனோடு தொடர்பு கொள்ளுகிறார். And what he's wanting, he's got a baby that's got heart trouble. அவருக்கு என்ன தேவையாயிருக்கிறது? இருதய கோளாறு உள்ள ஒரு குழந்தை அவருக்கு இருக்கிறது. And that baby has got a murmur in his heart, so the doctor said. அந்த குழந்தைக்கு இருதயத்தில் ஒரு விதமான சத்தம் உண்டாகி கொண்டிருக்கிறது. வைத்தியர்கள் அவ்விதம் கூறினார்கள். And that man's name is Mr. Cox. அந்த மனிதனுடைய பெயர் திருவாளர் காக்ஸ். Stand up, Mr. Cox. Praise the Lord. Hallelujah. திருவாளர் காக்ஸ் எழும்பி நில்லும். And he told Sarah what she was thinking behind him. பின்னால் இருந்து கொண்டு தன் இருதயத்தில் என்ன நினைத்தால் சாராள் என்பதை அவர் கூறினார். Right across the aisle from him, back a little farther, is a man who comes not from here but from New Mexico. அவருக்கு பின்னால் இருக்கிற திட்டில் கொஞ்சம் தள்ளி ஒரு மனிதன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவர் இவ்விடத்தை சேர்ந்தவர் அல்ல, ஆனால் நியூ மெக்சிகோவில் இருந்து வந்திருக்கிறார். I never seen him in my life. I'm looking right at him now. He's behind me. என்னுடைய ஜீவிதத்தில் நான் அவரை பார்த்ததே இல்லை.
இப்பொழுது அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன். அவர் எனக்கு பின்னால் இருக்கிறார். He's from New Mexico. And the man has a girl that he's interested in. அவர் நியூ மெக்சிகோவிலிருந்து வந்திருக்கிறார். அவர் அக்கறை கொண்டுள்ள ஒரு பெண் அவருடன் இருக்கிறார். And the girl has got something wrong with her mouth. அந்த பெண்ணுக்கு வாயில் ஏதோ கோளாறு. It's the pilot in her mouth is what's wrong. அவளுடைய வாயின் மேல் அன்னத்தில் தான் கோளாறு இருக்கிறது. And the man's name is Mr. West. அந்த மனிதனுடைய பெயர் திருவாளர் வெஸ்ட் ஆகும். Would you stand up, sir? ஐயா, சற்று எழும்பி நிற்பீரா? I'm a total stranger to him, but the Lord God will heal his child. நான் அவருக்கு முற்றிலுமாக ஒரு அந்நியன், ஆனால் தேவனாகிய கர்த்தர் அந்த பிள்ளையை சுகப்படுத்துவார். Do you believe now with all your heart? உம்முடைய முழு இருதயத்தோடு இப்பொழுது நீ விசுவாசிக்கிறீரா? How many of you believe now with all your heart? இப்பொழுது எத்தனை பேர் உங்கள் முழு இருதயத்துடன் விசுவாசிக்கிறீர்கள்? Now isn't Jesus Christ the same yesterday, today and forever? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவர் இல்லையா? Do you accept him now as your Savior? Raise your hand. இப்பொழுது நீங்கள் அவரை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வீர்களா? உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். Do you believe in him as your healer? உங்களுடைய சுகம் அளிப்பவராக அவரை நீங்கள் அவருக்குள் விசுவாசிக்கிறீர்களா? Here's a person sitting here crippled or something, laying on a cot. இங்கே ஒரு நபர் ஊனமுற்றவராக கட்டிலின் மேல் படுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த ஒலிபெருக்கின் மூலமாக உங்களுக்கு கேட்கிறதா? எனக்கு நீர் யார் என்று தெரியாது. எனக்கு தெரிந்ததெல்லாம் நீங்கள் அங்கே படுத்து கிடக்கின்ற ஒரு பெண். என்னால் உங்களை சுகப்படுத்த கூடுமானால் நான் அதை செய்திருப்பேன். என்னால் உம்மை சுகப்படுத்த முடியாது. தன்னுடைய குழந்தைக்காக இங்கே வந்து இருக்கிற ஒரு மனிதன். உன்னை எனக்கு தெரியாது. நீ ஒரு ஸ்திரீ, நான் ஒரு மனிதன். வாழ்க்கையில் நாம் சந்தித்ததே கிடையாது என்று நினைக்கிறேன். அதுதான் உன்னை இங்கே அழைத்து வந்தது. வெளிப்படையாக கூறினால் நீ இங்கே வந்திருப்பது இதுதான் முதல் தடவை. இது உன்னை இங்கே கொண்டு வந்தது. நீ வெகு தூரத்திலிருந்து இங்கே வந்திருக்கிறாய். நீ மரணத்துக்கு ஏதுவாக நிழலிடப்பட்டிருக்கிறாய். நீ முடமல்ல, உனக்கு புற்றுநோய் இருக்கிறது. வைத்தியர்களால் உனக்கு இதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியாது. அது உண்மையே. நீ மரிக்கப் போவது நிச்சயமாய் இருக்கிறது. அந்த வைத்தியர்களால் இதற்கு மேல் உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு சமயம் சமாரியாவின் வாசலண்டை 3 குஷ்டரோகிகள் இருந்தனர். அந்த குஷ்டரோகிகள் மரித்து போகுமட்டாய் நாம் ஏன் இங்கே அமர்ந்திருக்க வேண்டும்? ஏனென்றால் பிள்ளைகள் பட்டினியாய் இருக்கிறார்கள். ஒருவருடைய குழந்தைகளை மற்றவர்கள் தின்று கொண்டிருக்கிறார்கள். நாம் மட்டும் எதிரியின் பாளையத்திற்கு போவோம். அந்த சீரியர்கள் நம்மை கொன்று போட்டால் எப்படி இருந்தாலும் நாம் அறிக்கத்தானே போகிறோம். ஒரு கால் அவர்கள் கொல்லாமல் நம்மை விட்டால் நாம் ஜீவித்துக் கொள்ளலாமே என்றார்கள். அவர்கள் முயற்சித்து பார்த்தார்கள். அந்த விசுவாசத்தினால் அவர்கள் தங்களை மட்டும் ரட்சித்துக் கொள்ளாமல் முழு கூட்டத்தையும் ரட்சித்தார்கள். நீர் மரிக்கப் போகின்றீர், உன்னால் ஜீவிக்க முடியாது. நீங்கள் மரிக்கப் போகின்றீர், உன்னால் ஜீவிக்க முடியாது. ஆனால் நீங்கள் கிதியோனுடைய பாளையத்திற்கு போகும்படியாய் சொல்லப்படவில்லை. ஆனால் நீங்களோ பிதாவின் வீட்டிற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார்.
நீர் புற்றுநோயோடு மரித்துக் கொண்டிருக்கிறீர். தேவனுக்கு புறம்பாக உன்னால் ஜீவிக்க முடியாது. You're not from the city. You're not from around here. You're from a long way. You're from Milwaukee. True. நீர் இந்த பட்டணத்தைச் சேர்ந்தவர் அல்ல. நீர் இந்த சுற்று வட்டாரத்திலிருந்து வரவில்லை. நீர் வெகு தூரத்திலிருந்து வருகிறீர். நீர் மில்வாக்கியிலிருந்து வருகிறீர். அது உண்மை. நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் தேவனை உங்களின் சுகமளிப்பவராக இப்பொழுது ஏற்றுக்கொள்வீரா? அப்படி ஏற்றுக்கொள்வீர்களானால் நீங்கள் எவ்வளவு பலவீனமாய் இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளவு படுக்கையாய் இருந்தாலும் சரி, உன்னுடைய விஷயத்திலே எழுந்து உன்னுடைய கட்டிலை எடுத்துக்கொண்டு உன் வீட்டிற்கு போய் தேவனுடைய மகிமைக்கா ஜீவி என்று சொல்லத்தக்கதாக இப்பொழுது உன்னை நான் எழுப்புவேன் என்று விசுவாசிக்கிறேன். நீர் என்னை தேவனுடைய தீர்க்கதரிசி என்று விசுவாசிக்கிறீரா? அப்படியானால் எழும்பி உன் வீட்டிற்கு போ, சுகமாயிரு. Don't be scared. Get up off the cot. God will make you well. See? பயப்பட வேண்டாம். கட்டிலை விட்டு எழுந்திரு. தேவனுடைய சுகப்படுத்துவா. புரிகின்றதா? Somebody hold her so she can get up and get strength. அவள் எழுந்து நின்று பலத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக யாராகிலும் அவளை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். You believe God? நீங்கள் தேவனை விசுவாசிக்கிறீர்களா? Just let her get a little strength. She'll be all right. சிறிது பலனை அவள் பெற்றுக் கொள்ளும்படியாய் விடுங்கள். அவளுக்கு எல்லாம் சரியாகிவிடும். That's it, sister. Amen. Hallelujah. There she is. In the name of the Lord Jesus. அப்படிதான் சகோதரியே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே அதோ அவள் இருக்கிறார். Let us stand and give praise to God. He's the same yesterday, today, and forever. Go the Lord Jesus Christ bless you. நாம் யாவருமாய் எழுந்து நின்று தேவனுக்கு துதிகளை செலுத்துவோம். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவனாய் இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆசீர்வதிப்பாராக.